வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் விமான பயணம் பற்றிய ஒரு சிறு தகவலை பார்ப்போம். விமான நிலையங்களில் அறிவிப்புகள் சர்வதேச மொழியில் ஒன்றும், தேசிய மொழியில் ஒன்றும், பிராந்திய மொழியில் ஒன்றும் அறிவித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனெனில் விமானத்தில் பயணிப்பவர்களுக்கு எல்லா மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதேபோல் விமானத்தில் ஏறிய பின்னரும், இப்போது உதாரணமாக தமிழ்நாட்டிலிருந்து புறப்படும் விமானம் எனில் ஆங்கிலம், இந்தி, தமிழ் என்று 3 மொழிகளிலும் அறிவிப்புகள் கொடுப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் டேக் ஆஃப் செய்யும் போதும் லேண்டிங் செய்யும் போதும் எல்லோரும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை நிறுத்தி வையுங்கள் என்று கூறிவிட்டு பணிப்பெண்கள் சென்று அமர்ந்த பின் சிலர் ஆன் செய்கின்றனர். ஏன் இந்த அறிவிப்பு என்பதே எவருக்கும் புரிவதில்லை. எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஆன் செய்யும் போது விமானிக்கு தனை தளத்திலிருந்து வரும் ரேடியோ சிக்னல்களில் இடையூறு ஏற்படும். அப்போது அந்த அறிவிப்பு விமானிக்கு சரியாக கேட்காமல் போனாலோ அல்லது பிழையாக கேட்டாலோ விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால்தான் நாம் புறப்படும் இடத்திலிருந்து ஒரு பிராந்திய மொழியிலும் அறிவிப்பு வேண்டும் என்று கேட்கிறோம். சில தகவல்கள் பயணச்சீட்டிலேயே பதிவிட்டால் அதுவும் நன்றாக தான் இருக்கும். இவை எல்லாம் எங்களை போன்றவர்களின் வேண்டுகோள். இதற்கு அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.